இப்போ கேரளாவில் புதுசாக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு ரீசெண்டாக. அது என்ன ஏதுங்கிறத நான் பார்க்கலாம் வாங்க. கேரளாவில் வந்து கோட்டயம் அப்படிங்கிற இடத்துல வந்து கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ் ஒன்று இருக்குது. அந்த காலேஜில் வந்து நிறைய பசங்கள்லாம் படிக்கிறாங்க. அங்கே வந்து என்ன இருக்குன்னா, ஒரு 5 பசங்க வந்து, அதாவது 3rd இயர் வந்து நர்சிங் படிக்கிற பசங்க வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையனை வந்து ரேகிங் பண்ணியிருக்காங்க. கை கால் எல்லாத்தையும் வந்து கட்டி போட்டு காம்பஸால் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. உடம்பெல்லாம் குத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து கிளிப்ஸ் எல்லாம் கூட செஸ்ட்லலாம் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, டம்பிள் யூஸ் பண்ணி, அந்த டம்பிளில் வந்து அந்த ப்ரைவேட் பார்ட்டில் வந்து ஹங் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பையன்கிட்ட வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு தடவை கிடையாதான். இது வந்து ஆக்சுவலி ஆங்கர் வந்து ஒரு நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்பா கிட்ட டைரெக்டாக இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, 3-4 மாதமாகவே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பையன் வந்து எங்ககிட்ட எதையும் வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறான், ஹெசிடேட் பண்ணுறான். ஏன்னா வந்து அவங்க வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்களாம். அந்த 5 பசங்களும் வந்து நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொன்னால், நான் வந்து உன்னோட படிப்பே வந்து கெட்டு போயிடும், அப்புறம் வந்து உன்னை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிரின்ஸிபல்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு வந்து இந்த பையன் சொன்னதுக்கு வந்து உன்னோட கழுத்தை அறுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பையன் பயந்துக்கிட்டே இருந்திருக்கான். இந்த மாதிரி நிறைய பசங்க சொல்லாமல் இருந்து இந்த பையன் வந்து வலி தாங்க முடியாமல் போய் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்க அப்பா வந்து போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது சுற்றி நின்று காலேஜ் பசங்கள்லாம் இருந்திருக்காங்க. அதாவது வந்து ஜூனியர்ஸும் இருந்திருக்காங்க, சீனியர்ஸும் இருந்திருக்காங்க. இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பையனை வந்து டார்ச்சரை பண்ணுறதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, தடுத்து நிறுத்தாமல், யாருக்கிட்டையும் போய் சொல்லாமல். இந்த ஜூனியர் பசங்கள்லாம் வந்து பயந்துக்கிட்டு வாயவே திறக்காமல் இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து ஒன்றும் பேசாமையே இருந்திருக்காங்க. இதுக்கு வந்து போலீஸ் வந்து 5 பேரை வந்து இந்த 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் ஃபர்தராக வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் வச்சுருக்காங்க. ஃபர்தராக வந்து இவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க. என்ன ஏது அப்படிங்கிறது இனி போக போக தான் தெரியும். ஆக்சுவலி காலேஜஸ்லேயுமே வந்து இப்போ சைன் போட்டு தான் ரேகிங்குக்கெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுங்கிற சைன் எல்லாம் வாங்கிட்டு தான் காலேஜுக்கே போகணும். இவங்க எப்படி அந்த மாதிரி 3 மாதமாக வந்து வார்டனே இல்லையா ஹாஸ்டலில் அப்படின்னு தான் அந்த அவங்க அப்பாவே சொன்னார். இது வந்து யூஸ்வலாக காலேஜஸில் வந்து கேர்ள்ஸுக்கு தான் வந்து ஜூனியர்ஸை வந்து பண்ணுவாங்க. இது வந்து இப்போ என்னடான்னா பசங்களையுமே பண்ணுறாங்க. இது வந்து மற்றவங்களோட மனசை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து அதை யோசிக்கிறதே இல்லை யாருமே. நம்ம சின்னதுலேருந்தே வந்து நம்ம அதை சொல்லி நம்ம வந்து வளர்க்கும்போது மட்டுமே தான் அவங்க வந்து இன்னொருத்தருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், புண்படும், சைக்கலாஜிக்கல் ட்ராமாவாகும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. பேரண்ட்ஸும் கொஞ்சம் அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. சிசிடிவி கேமராலாம் இருக்கா என்ன ஏதுன்னு தெரில. ஃபோட்டோஸ்லாம் கூட வந்து ஆங்கர் சொன்னாங்க அதை போடவே முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஒர்ஸ்ட்டாக வந்து இவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு. நர்ஸு அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி வந்து மற்ற உயிர்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தொழில். அந்த தொழிலை வந்து படித்து நர்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி இருக்கிறது ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். இதுக்கு வந்து போலீஸு கவர்மெண்ட்லாம் வந்து சிவியராக ஆக்ஷன் எடுக்கணும். அந்த பையனுக்கு நீதி கிடைக்கணும். இப்போது பிஎன்எஸ் ஆக்ட்னே ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரேகிங் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சைன் போட்டு நம்ம வந்து உள்ளே போய் காலேஜில் போய் சேரணும். இந்த பிஎன்எஸ் ஆக்டுங்கிறது ஏற்கனவே இருக்குது. அதை வந்து அது பிரகாரம் வந்து நம்ம சைன் போட்டு தான் போகணும். அதையும் மீறி இவங்க ரூல்ஸை மீறி பண்ணுறதுனால இவங்க வந்து ஏற்கனவே இப்போ இந்த பையன் மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னு வந்து தேடி எடுத்து அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபுல் கோஆப்ரேஷன் வந்து அந்த கவர்மெண்ட் காலேஜ் கொடுக்கணும். பெற்றோரும் வந்து என்ன நடந்ததுங்கிறத உண்மையை சொன்னால் கரெக்டான ஒரு பனிஷ்மெண்ட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். திரும்பி அந்த மாதிரி நடக்காமல் இருக்கும். அதை பையனுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.